ஹாய் ஹலோ நண்பர்களே, என்ன இந்த கெட்டப் அப்படிங்கிறீங்களா? என்ன அப்படின்னா, போன வருஷம் நான் என்ன வேண்டுதல் வச்சுருந்தேன் அப்படின்னா, என்னுடைய குழந்தை நல்லபடியாக பிறக்கணும், உனக்கு காப்பு கட்டி மாலை போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வச்சுருந்தேன். என்னுடைய பையனும் நல்லபடியாக பிறந்தான். அதே மாதிரி போன வருஷம் காப்பு கட்டி மாலை போட்டு குறத்தி வேஷம் போட்டு குலசைக்கு போனேன். சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. சரி, நம்ம ஒரு தடவை தானே வேண்டுதல் வச்சுருந்தோம், ஒரு தடவை மாலை போட்டு காப்பு கட்டி போயிட்டு வந்தாச்சு, இன்னமும் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிவிட்டு மாலை, சாமிக்கு சம்மந்தமான சிவப்பு சேலை எல்லாத்தையும் என்ன பண்ணேன், பீரோலில் வச்சாச்சு. இந்த வருஷம் நம்ம எங்கே போட, மாலை எங்கே போட, கோயிலுக்கு எங்கே போகன்னு மனசில் நினச்சிருந்தேன். யதார்த்தமாக என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 நாளாக ஆச்சு உடம்பு சரியில்லாமல் ஆகி. ஹாஸ்பிட்டல் போகிறேன் வரேன். நார்மலாகவே குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலே சரியாயிரும். ஒரு தடவை போயிட்டு வந்தாலே சரியாயிரும். 3 தடவை போயிட்டு வந்தாச்சு. ஊசியும் நல்ல 2-3 தடவை போட்டாச்சு. மருந்தும் டாக்டர் மாற்றி 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 ஒவ்வொரு மருந்தாக கொடுக்குறாரு. கேட்கவே இல்லை. அப்போ இப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு ஒருத்தவங்க பெரியவங்ககிட்ட சொல்கிறேன், நீ போன வருஷம் காப்பு கட்டி மாலை போட்டிருந்தல்ல, அப்போ 3 வருஷம் காப்பு கட்டி மாலை போடணும், நீ எதுக்கு இந்த வருஷம் போடலை, தெய்வகுத்தமாக இருந்தாலும் இருக்கும், ஸோ நீ காப்பு கட்டி மாலை போட்டுரு அப்படின்ட்டு பெரியவங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், என் குழந்தைக்கு நல்ல சுகம் கிடைக்கணும் தாயே வேண்டியில் அப்படின்ட்டு வேண்டி காப்பு கட்டி மாலை போட்டாச்சு. அம்பாலே என்னுடைய குழந்தைக்கு நல்ல சுகம் கொடுப்பா நம்பிக்கையோடு காப்பு கட்டி மாலை போட்டு வேண்டுதலை வச்சுருக்கேன். நீங்களும் என்னுடைய குழந்தைக்கு நல்ல சுகம் கிடைக்கணும்னு முத்தார வேண்டிக்கோங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே வெட்டி பந்தாவுக்காக காப்பு கட்டி மாலை போடுதாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. முத்தாரை முழு மனதோடு மனசில் வேண்டி காலையிலும் மாலையிலும் குளித்துட்டு சுத்தமாக முத்தாரை மட்டுமே மனசில் எண்ணி அவருடைய திருநாமங்களை வாயிலிருந்து சொல்லி அவளுடைய ஜெபித்து வேண்டுதலை வைத்து விரதம் இருந்து கும்பிட்டா நிச்சயமாக வேண்டுதல் நிறைவேறும். அது என்னுடைய கருத்து. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே மக்களே.